ஆமா. இதுல வருடத்துல முக்கியமா இந்த 3 அமாவாசை ரொம்ப சிறப்பானது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை, ஆடி மாசம் ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு. அடுத்து இந்த மாகாளி அமாவாசை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 அமாவாசையும் ரொம்ப சிறப்பானது. இந்த அமாவாசை அப்படின்னு சொல்றது முன்னோர்களுக்கான ஒரு நாள். அவர்களோட ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். அவர்கள் வாழ்ந்த வீட்டுல நம்ம இருப்போம். அவர்கள் யூஸ் பண்ண பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். அவங்களுடைய மூச்சு காற்று வீட்லயே தானே இருக்கும். மறந்துட்டோம், ரொம்ப பிஸியா இருக்கும். அந்த மாதிரி தவற விட்டவங்களுக்கு இந்த தை அமாவாசை நம்ம பித்ருகளுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய, அவர்களுக்கு படையல் செலுத்தக்கூடிய ஒரு நாள். இது வரைக்கும் பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றது நம்ம அவங்க இறந்த பிறகு கொஞ்ச நாள் இந்த படையல் எல்லாம் செய்வோம். அதுக்கப்புறம் காலப்போக்குல மறந்துட்டு இருக்கும். ஆமா. அப்ப பித்ரு தோஷம் நமக்கு ஏற்படும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. யூஸ்வலாக நான் எங்கள் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிறைய பேஷண்ட்ஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ், என்னென்ன உடம்புல தெரியாத ஒரு ப்ராப்ளம், ஏதோ பண்ணுது, எனக்கு கிட்னி ப்ராப்ளமாக இருக்குமா, அதுவாக இருக்குமா, இதுவாக இருக்குமான்னு சந்தேகத்தோடு எங்கள் மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கிளியர் ஆகி ரொம்ப அழகாக குணமாகி சந்தோஷமாக போகிறாங்க. எங்கள் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் எங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் பூரணமாக குணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பார்த்துட்ருக்கோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருக்கோம். நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிட்டுருக்கீங்க. நிறைய வெளிநாட்டுக்கு மெடிசன் போகுது. இந்தியா லெவல்லையும் வெளிநாடு லெவல்லையும் எல்லாருக்கும் மெடிசன் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே எங்கள் மேம் டிப்ஸ் மூலியமாகவே சொல்லிகிட்ருக்காங்க. எங்கள் நித்யா மேம் நிறைய டிப்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணியே நாங்கள் நிறைய பேர் குணமாயிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த தை மாதம் எல்லாமே வந்துட்டுருக்கா. இப்போ தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணலாம், அந்த தை அமாவாசைக்கு என்னென்ன வழிபாடுகள், எப்படி சாப்பிடலாம், என்னென்ன விஷயங்கள் எல்லாமே உங்கள் மூலியமாக இப்போ நானும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். வர்ற பேஷண்ட்ஸையும் கேட்டுட்ருக்கேன். எல்லாரும் பூரணமாக குணமாயிட்டேன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் ஏதோ உங்களை ஒரு தெய்வ இடத்துல வைக்கிறாங்க. அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. நித்யா மேம் பார்த்தா போதும், எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சா போதும், அவ்வளோ எங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்க வீட்டு பொண்ணாவே சொல்லிடுவாங்க, அதான் பொண்ணு மாதிரியே நீ இருக்க, என் சிஸ்டர் மாதிரியே நீ இருக்க, எங்க வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது எதனால கேட்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒண்ணுதான், நீங்க இந்த ₹1 காயின் எடுத்து முடிஞ்சு வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் மேம் கேட்குறாங்க. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெத்த பொண்ணுக்கு அம்மா பண்ணுவாங்க, வேறு நம்ம ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் பண்ணுவாங்க, இவ்வளோதான் மேம். ஆனால் நீங்கள் வர்றவங்களுக்காக நீங்கள் ஒரு தாயாக இருந்து அதை பண்ணுறீங்க பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ₹1 காயின் எடுத்து நமக்காக முடிஞ்சு வச்சு நம்மளை சரியாக்குறாங்களேன்றது உங்க மேல அப்படி ஒரு பாசம், அஃபெக்ஷன். அந்த ரிசல்ட் கொண்டு வருவாங்க பாத்தீங்களா. எனக்கு அந்த ரிசல்ட் வாங்கும்போதே கடவுளே, அந்த கிரியேட்டின் யூரியா லெவல்லாம் குறைஞ்சிருக்கணும், ரிப்போர்ட் கொடுங்க சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்து கடவுளேன்னு தான் இருக்கும். இப்போ ரிப்போர்ட் கண்டிப்பா கடவுள் கைவிட மாட்டாரு. அது ரிசல்ட் நல்ல பாசிட்டிவா வந்துடும். என்ன மேம், சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் சொன்ன மெடிசன் கொடுக்குறீங்க, சித்தர்கள் சொல்கிற கோவிலுக்கு போக சொல்கிறீங்க. அப்போ பின்ன உங்கள் மேலே அஃபெக்ஷன் இல்லாமல் எப்படி இருக்கும்? எங்களுக்கெல்லாம் நீங்கள் கிடைச்சது பெரிய கிஃப்ட் மேம். மேம் நிறைய பார்த்துட்டு வரோம் இல்லையா, ஒரு விஷயத்தையும் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தை அமாவாசை அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்கள், அது கொஞ்சம். ஸோ இதில் வருடத்தில் முக்கியமாக இந்த 3 அமாவாசை ரொம்ப சிறப்பானது. ஸோ தை மாதம் வரக்கூடிய அமாவாசை, ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு. அடுத்து இந்த மாகாளி அமாவாசை நம்ம பார்க்குறோம். இந்த 3 அமாவாசையும் ரொம்ப சிறப்பானது. இந்த அமாவாசை அப்படின்னு சொல்றது முன்னோர்களுக்கான ஒரு நாள். நம்மளை விட்டு சென்ற நம்மளுடைய முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நம்ம உணவு கொடுத்து எங்களை நல்லா ஆசீர்வாதிங்க, அடுத்தடுத்த சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு அவங்க கிட்ட நம்ம வேண்டுவோம். ஸோ அவர்களோட ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அவர்கள் வாழ்ந்த வீட்டில் நம்ம இருப்போம். அவர்கள் யூஸ் பண்ண பொருட்களை நம்ம யூஸ் பண்ணுவோம். அவங்களுடைய மூச்சு காற்று வீட்லேயே தானே இருக்கும்.
ஸோ அதை நம்ம சுவாசிச்சுட்டு அப்போ அவர்கள் மனம் குளிர்ந்து நம்மளை ஆசீர்வாதம் செய்யும்போது நம்ம வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். வீட்டில் நிறைய பேர் ஏதோ கஷ்டம் வந்துகிட்டே இருக்குங்க, என்னன்னே தெரியல, உடம்பு சரியில்லாமல் இருக்குது, டக்குன்னு சொல்லுவாங்க, ஏங்க உங்கள் முன்னோர்களுக்கு இந்த படையெல்லாம் செஞ்சீங்களா, அமாவாசை அன்னைக்கு படைக்கிறீங்களா கரெக்டா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் இல்லை மறந்துட்டோம், ஸோ பிஸியாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி தவற விட்டவங்களுக்கு இந்த தை அமாவாசை நம்ம வந்து பித்ருகளுக்கு நம்ம நன்றி செலுத்தக்கூடிய, அவர்களுக்கு படையல் செலுத்தக்கூடிய ஒரு நாள். இது வரைக்கும் அமாவாசைக்கு எதுவும் செய்யாதவங்க இந்த தை அமாவாசையில பண்ணலாம் இல்லையா? ஆமா. ஸோ அப்போ அந்த மாதிரி வருடம் முழுதும் நம்ம தவற விட்டுட்டாலும் தை அமாவாசை விடாம நம்ம வந்து படையல் செஞ்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பித்ரு தோஷம் இருக்கும். பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றது நம்ம அவங்க இறந்த பிறகு கொஞ்ச நாள் இந்த படையல்லாம் செய்வோம், அதுக்கப்புறம் காலப்போக்கில் மறந்துட்டு இருப்போம். ஆமாம். ஸோ அப்போ பித்ரு தோஷம் நமக்கு ஏற்படும். இதில் ஒரு சிலருக்கு என்ன பித்ரு சாபமே இருக்கும், அது ரொம்ப நமக்கு வந்து கொஞ்சம் வீரியமாக நமக்கு பலன்களை காட்டும்னு சொல்லலாம், ரொம்ப படுத்தும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ பித்ரு சாபம் சொல்றது அவங்க இறந்த பிறகே நம்ம ஆரம்பத்திலேருந்து எதுவுமே செய்யாமல் இருப்போம். அவர்களுக்கு வந்து நினைவு கூறுறதோ இல்லை அவங்களுக்கு வந்து படையல் கொடுக்கறது, அவங்க இறந்த நாளே நினைவு இல்லாமல் நம்ம பாட்டுன்னு பிஸியாக இருக்கிறது, எங்கேயோ அப்ராட்லாம் போயிடுவோம், அதெல்லாம் மறந்துட்டு. ஸோ அந்த மாதிரி சாபம் இருக்கிறவங்களுக்கு நிறைய விளைவுகள் ஏற்படுது. அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை அன்னைக்கு மறக்காம நம்மளுடைய முன்னோர்களுக்கு அவங்களுக்கு பிடித்ததெல்லாம் சமைச்சு வச்சு நம்ம படையல் செய்யறது அவ்வளவு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தான் இந்த காசி ராமேஸ்வரத்துல அன்னைக்கு முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் செய்வாங்க. ஆமா, அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக போய் பண்றவங்களும் பண்ணலாம், அங்க போய் பண்றவங்களும் பண்ணலாம். ஸோ வீட்லயே நம்ம வந்து இந்த தர்ப்பணம் செய்யலாம், அவர்களுக்கு பிடித்தது எல்லாமே வாங்கி வச்சு சமைத்து உணவு சமைத்து. இந்த சமையல் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம வந்து வெஜிடேரியன் தான் சமைச்சு வைக்கணும். ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம அசைவ உணவு சாப்பிட வேண்டாம். ஸோ வெஜிடேரியன் அவங்களுக்கு பிடித்த காய்கறிகள் எல்லாமே சேர்ந்து நல்ல படையல் செய்து நம்ம முன்னோர்களை வழிபடும் போது அவர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஸோ படையல் முடிச்சுட்டு நம்ம வழக்கம் போல காக்கைக்கு வந்து சோறு வைப்போம் இல்லைங்க, முன்னோர்களே வந்து சாப்பிட்றது ஐதீகம். ஸோ காக்கை ரூபத்துல வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்மளுடைய அந்த கர்ம வினைகளோ இந்த பாவங்கள் எல்லாமே காக்கைக்கு சோறு வைக்கும்போது தீரும். அப்ப முன்னோர்கள் வந்து சாப்பிட்டு நம்மளை வாழ்த்துவாங்க இல்லைங்களா? ஸோ அப்ப இந்த தை அமாவாசையை மறக்காம தவற விடாமல் நம்ம வந்து முன்னோர்களுக்கான ஒரு நாளா நம்ம செய்து, ஏன்னா அந்த நம்ம கூட இருந்து அவர்களோட ரத்தம் தான் நம்ம, அவர்கள் மனசு நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்கும். அவங்களோட பிளெஸிங்ஸ் வேணும்ல, கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு வேணும்ல, சந்ததி கண்டிப்பா. அப்போ இதை வந்து தவற விடாமல் எல்லோரும் இதை வந்து முன்னோர்களுக்கான ஒரு நாளா கண்டிப்பா அந்த படையல் செய்யணும்ன்றது தான் இன்றைய ஒரு சிறப்பு, தை அமாவாசையோட சிறப்புன்னு சொல்லலாம். தேங்க்யூ மேம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிறைய நல்லா அழகாக சொல்லிட்டீங்க. காசி போகிறவங்க போகலாம், இல்லை இங்கே இருக்கிறவங்களும் பண்ணலாம், பட் அதை கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். ஏன்னா அது ஒரு நாள், எங்கேயோ ஒரு ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு நாள் லீவை போட்டுட்டு ஒரு அமாவாசை தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும், நம்ம சங்கதிகள் நம்மளோட குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா இதை முதல்ல செய்யணும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. கண்டிப்பாக மறந்துடாதீங்க, இந்த தை அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் அமாவாசைக்கு செய்ய முடியாதவங்க ஏதோ விட்டுட்டுருக்கலாம், ஏதோ நேரம் இல்லை, நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம், அதனால் நிறைய அமாவாசையை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் அந்த விட்டவங்க இந்த தை அமாவாசையை மறந்துடாதீங்க. அன்னைக்கு நல்ல ஒரு வெஜிடேரியன் சமைச்சு படையல் வச்சு, இதெல்லாம் நம்ம எதுக்குங்க பண்ணுறோம், நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு. இந்த முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வேணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம பசங்க நல்லா இருக்கணும் இல்லையா? அதுக்காகவாவது இந்த தை அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க, சிறப்பாக கொண்டாடுங்க. ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.